தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ ஈரான் அமெரிக்கா போர் என்பது எரிசக்தி போராக மாறிவிட்டது. இப்பொழுதும் அறிவிக்கப்படாத மூன்றாம் உலக யுத்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த யுத்தம் நடக்கும் பொழுதே ஈரான் அமெரிக்கா இந்த மூன்றுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எண்ணெய் வயல்களை தாக்கக்கூடாது, அப்படி தாக்கினால் அது உலகம் பாதிக்கும். ஆனால் இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இஸ்ரேல் ஈரானுடைய எண்ணெய் வளம் மிக்க சவுத் பார்ஸுங்கிற எண்ணெய் வயலை தாக்குனது தான் அந்த பிரச்சனைக்கு முக்கியமான. சவுத் பார்ஸ் சொல்லக்கூடிய இடம் கத்தாரை ஒட்டி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் கொண்ட கடற்பரப்பு. இங்குதான் உலகில் அதிகமான லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்கு. அப்ப இதுல கை வச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே நாங்கள் இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் அங்கே அடிக்க வேண்டாம், குறிப்பாக இந்த சவுத் பார்ஸ் அடிக்காதீங்க, எங்கள்கிட்ட கேட்காமே இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை கொடுத்து விட்டார்கள் என்று இஸ்ரேல் மேலே முதன்முறையாக கோபப்பட்டிருக்கார். $79 பேரல் எண்ணெய் விற்றது இன்னைக்கு $120 வந்துருச்சு. அது $200 வர்ற வரைக்கும் விட மாட்டேன்றாங்க ஈரான். $200 ஆச்சுன்னா என்ன ஆகும்? உதாரணமாக சொல்ல போனால் நம்ம 100-102 ரூபாய்க்கு விட்டுற பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு போயிடும். அலி லாரிஜானி கொல்லப்பட்டார், அவர் இடத்துக்குள்ள யார் நிரப்ப போறாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும்ல. ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க, அவர் பேர் சையத் ஜலீல். இஸ் a very dangerous person. பேக் ஸ்டேஜ்ல இருந்தவரை ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அங்க இந்த போரை நிப்பாட்டுற மைண்ட் செட்டுக்கு ஈரான் இல்லங்கறத காமிச்சிருக்காங்க. எந்த எல்லைக்கு வேணாலும் ஈரான் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, அதுக்கு அவங்க கை வச்சிருக்கிற இடம் தான் எரிசக்தி. ஏன்னா இன்னைக்கு எரிசக்தி இல்லாம உலகம் இல்லை. இன்னைக்கு ரஷ்யா தான் எல்லாரும் வாங்குறாங்க. ரஷ்யா விலை ஏற்றிட்டாங்க. நமக்கு தான், நான் என்கிட்ட தானே ஒழுங்காக வாங்கிட்டு இருந்தேன், அமெரிக்கா பேச்சை கேட்டு போனேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே விலை ஏற்றி வச்சிருக்கான். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு போனதுக்கு காரணம் யாரு? திருப்பி ட்ரம்ப் தான். உண்மையாலுமே நெதன்யாஹு உயிரோட இருக்காரா இல்லையா? அவர் மார்ச் 8 அன்னைக்கு கொல்லப்பட்டாருங்கிற செய்தி தான் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆமாம், அதை தாண்டி நேற்று ஒரு வீடியோ அவர் அவரே கொடுக்குறாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் அலைவ், யூ கேன் see it அப்படின்றாரு. இப்படி உயிரோடு இருக்க ஒரு வீடியோ கொடுக்கணுமா? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா வந்துடும். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுடைய மகன் யாயிர் நெதன்யாஹு, அவர் எப்பொழுதுமே சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர், பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்க ஒரு நபர். அவர் மார்ச் 8 பதிவு போடல, அப்புறம் மார்ச் 15 அப்புறம் இப்போ பதிவுகளை போடுறாரு. தொடர்ச்சியாக 7 நாட்கள் இவர் ஏன் பதிவு போடல? என்ன காரணம் சொல்றாருன்னா, யூத மத வழக்கப்படி ஒருவர் இறந்து விட்டால் 7 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பார்கள். அதனால்தான் 7 நாட்கள் நெதன்யாஹுடைய குடும்பத்தினர் யாருமே வெளியுலகத்தோடு எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை ஏதன் லெவின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் எழுப்பியிருக்கார். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக இந்த ஈரான் இஸ்ரேல் போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே நடக்கக்கூடிய போர் என்பது உலகம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. வரக்கூடிய நாட்கள் ஒரு வாழ்க்கையே சிக்கலுக்குரியதாக மாறும் போல இருக்கு. குறிப்பாக டெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தார், UAE, சவுதி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளங்களை ஈரான் அடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக உலகம் மத்தியில் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு LPG கிடைக்குமாங்கிற ஒரு சிக்கல் ஒரு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. பெட்ரோல் கிடைக்குமாங்கிற சிக்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. இது இந்த வான்வெளி தாக்குதல், கடற்படை தாக்குதல், அதையும் தாண்டி ஒரு எரிபொருள் போராக இந்த போர் வெடிச்சிருக்கு போல இருக்கே. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். இப்போ ஈரான் அமெரிக்கா போர் என்பது எரிசக்தி போராக மாறிவிட்டது. நம்ம ஏற்கனவே இதே அரங்கில் நம்ம பேசியிருக்கோம். இது வெறுமனே இஸ்ரேல் ஈரான் போர் அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா போர் என்றெல்லாம் முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸை கடந்துட்டு 2 வாரத்தை கடந்து விட்டாலே அது பெரிய இடத்துக்கு போயிடும், ஒரு மூன்றாம் உலக யுத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கோம். இப்பொழுதும் அறிவிக்கப்படாத மூன்றாம் உலக யுத்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அறிவிக்கப்படலை, அவ்வளோதான். ஆனால் இதில் கிட்டத்தட்ட உலகம் பாதிப்பு அடைந்திருக்கிறது. 2 உலக யுத்தத்தை விட மோசமாக உலகம் இன்னைக்கு பாதிப்பை அடைந்திருக்கிறது. காரணம் நீங்கள் சொன்னீங்க, நேற்று ஈரான் அரசு இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை, எண்ணெய் வயல்களை, எரிசக்தி நிலையங்களை தாக்கி இருக்கிறது. அஃப்கோர்ஸ் கத்தாரில் இருக்கின்ற அந்த ராஸ் லபான்
அது முக்கியமான Okay. ஒரு எண்ணெய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கின்ற மினா அல் அஹ்மதி அது முக்கியமானது. அதே மாதிரி ராஸ் தனூரா, அதே மாதிரி கத்தாரில் இருக்கின்ற அல் உதைத் விமான நிலையம், அபுதாபியில் இருக்கின்ற அந்த ஹப்ஹான் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வயல், ஓகே. அதே மாதிரி யான்பு, சவுதி அரேபியாவில் இருக்கின்ற யான்பு இருக்கின்ற சாம்ரப் அப்படிங்கிற எண்ணெய் வயல், இது எல்லாம் தொடர்ச்சியாக நேற்று மட்டுமே ஈரான் தொடர்ச்சியாக தாக்கியிருக்காங்க. இதற்கு ஆரம்ப புள்ளி டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிடங்க வந்து இஸ்ரேல் தாக்குதல் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளியா? உண்மைதான். ஏன்னா இந்த யுத்தம் நடக்கும் பொழுதே வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த மூன்றுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எண்ணெய் வயல்களை தாக்கக்கூடாது, அப்படி தாக்கினால் அது உலகம் பாதிக்கும், உலகம் ஸ்தம்பிச்சு போய்விடும். சாதாரணமாக ஹார்மோஸை மூடினதுக்கே வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சு, எல்பிஜி கிடைக்கலன்னு சொல்லி நம்ம தவிச்சோம். இந்த எண்ணெய் வயலையும் அடித்தா பெரிய பிரச்சனை வருங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இஸ்ரேல் வந்து இந்த ஈரானுடைய எண்ணெய் வளம் மிக்க சவுத் பார்ஸ், சவுத் பார்ஸ்ங்கிற எண்ணெய் வயலை தாக்குனது தான் அந்த பிரச்சனைக்கு முக்கியமான. இல்ல அதுக்கு முன்னாடி டெஹ்ரான்லயும் அடிச்சிருக்காங்க, அதை வந்து அமெரிக்கா கண்டனம் பண்ணிருக்காங்க. திருப்பி வந்து அந்த எண்ணெய் வயல்கள் மீது அடிக்காதுன்னு சொன்ன பிறகு தான் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. டெஹ்ரான் தாண்டி சவுத் பார்ஸ் சொல்லக்கூடிய இடம் வந்து கத்தாரை ஒட்டி தான் இருக்கு. ஆமா, இந்த சவுத் பார்ஸ் இடமும் இங்க கத்தாரில் இருக்கின்ற ராஸ் லபானும் ரெண்டும் ஒட்டி இருக்கிறது தான். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் கொண்ட கடற்பரப்பு. ஆமா, இங்குதான் உலகில் அதிகமான எல்என்ஜி, இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்கு. உலகில் அதிகமான பெரிய இப்போ இன்னைக்கு வந்து உலகத்துக்கு தேவையான எல்பிஜி ஆர் எல்என்ஜி சொல்லக்கூடிய லிக்விட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அப்போ இதில் கை வச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், இப்போ ஈரானையும் பல்வேறு நாடுகள் வந்து நீங்கள் அங்கே வந்து ராஸ்லபானை அடிச்சிட வேண்டாம், அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட வந்து பல்வேறு நாடுகள் வந்து இந்த சவுத் பார்ஸ் அடிச்சிடாதீங்க, அதே மாதிரி ஈரானுடைய கார்க் தீவு அங்கே தான் வந்து ரீஃபைனரி ஸ்டோரேஜ் இருக்குது, இதை அடிச்சிட வேண்டாம். ஏனென்றால் இவை எல்லாமே அது அந்த நாட்டுக்கு மட்டும் சொந்தமானதாக இருந்தாலும் கூட உலகத்துடைய கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் உலகத்தில் தான் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இது தேவை. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ 2024 இந்தியா வந்து இந்த எல்பிஜி சொல்லக்கூடிய இந்த லிக்விட் பெட்ரோல் கேஸை இது வரைக்கும் உலகத்தில் நம்ம 2.7 கோடி டன் எரிவாயுவை வாங்கியிருக்கோம் வெளிநாட்டிலேருந்து, எங்கள் மேற்காசியாவிலேருந்து குறிப்பாக. அதில் இந்த 1.2 கோடி டன் இந்த கத்தாரில் இருக்கின்ற இந்த ராஸ்லபான்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்ட்? 50க்கு மேலே. அப்போ நமக்கு எவ்வளோ முக்கியம்? இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அந்த அந்த ஆயில் ஃபீல்டு, எண்ணெய் கேந்திரம், அது அப்படிப்பட்ட இடத்த அடிச்சிருக்காங்க ஈரான். இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு அமெரிக்கா நேற்று கொந்தளிச்சு போய் பேசுனதை பார்த்தோம். இன்னொன்று முக்கியமானது, இந்த ராஸ்லபானில் எண்ணெய் முழுவதும் எடுப்பது யாருன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற 27 எண்ணெய் கம்பெனிஸ் தான். ஓகே, இடம் வேணா உங்களுக்கு கத்தாரில் இருக்கலாம், ஆனால் எடுப்பதற்கான அத்தனை அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தங்களையும் பெற்றிருப்பது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு 27 எண்ணெய் நிறுவனங்கள். அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் பவர்ஃபுல்லான நிறுவனங்கள், ட்ரம்புக்கு வந்து அவ்வளோ ஃபண்டு பண்ணுற நிறுவனங்கள். இப்போ வெனின்சுவேலாவில் வந்து அந்த அதிபரை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம், அந்த வெனின்சுவேலாவில் வந்து உலகிலே அதிகமான எண்ணெய் வளம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு எங்கள் வெள்ளை மாளிகையில். அந்த வெள்ளை மாளிகையில் மீட்டிங்கில் வந்து வெனின்சுவேலாவில் எங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 27 கம்பெனி அதிபர்களும் போய் உட்கார்ந்தாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஆட்கள். அவர்கள் அதிகமான முதலீடு எங்கே பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இந்த ராஸ்லபானில் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் ஏற்கனவே நாங்கள் இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் அங்கே அடிக்க வேண்டாம், குறிப்பாக இந்த சவுத் பார்ஸ் அடிக்காதீங்க. ஓகே, நாங்கள் கூட பாருங்கள் கார்க் தீவை முக்கியமாக ஆயில் ஃபீல்டு அடிக்கலை, அந்த இராணுவ கேந்திரத்தை மட்டும்தான் தாக்கணும் ஒரு எச்சரிக்கைக்கு, எங்கள்கிட்ட கேட்காமே இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை கொடுத்து விட்டார்கள் என்று இஸ்ரேல் மேலே முதன்முறையாக கோபப்பட்டிருக்கார் ட்ரம்ப். ஆனால் அந்த கோபப்பட்டாலும் ரொம்ப பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. எங்கள் வீட்டு தருதலை பண்ணிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ஈரான் மேலே தான் பெரிய கோபப்படுறார். ஆமாம், அதாவது இஸ்ரேலை வந்து திட்டும்போது கூட கோபத்தில் பண்ணிட்டான் அப்படிங்கிற டோன்ல வந்து அந்த ட்வீட். ஈரானை கண்டிக்கும் போது இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அதாவது எங்கள் வீட்டு ஒரு தருதலை அடிச்சிருச்சு போய் அவங்க வந்து திருப்பி அடிச்சிட்டானுங்க, அதனால் அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்கேன், எங்கள் வீட்டு ஆள் தெரியாமல் பண்ணிட்டான், என் சொல் பேச்சு கேட்கல, அதுக்காக நீ வந்து அடிக்கலாமா அப்படின்னு எதிர்த்த வீட்டு மேலே கோவப்படுற மாதிரி. எஸ், இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இந்தத்தனம். இப்போதும் இஸ்ரேலுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. என் வீட்டு தருதலை அடிச்சிட்டான், பொறுத்துக்கோ, தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்காக நீ வந்து எங்கள் வீட்டு அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து என்ன போக்குன்னா, இன்றைக்கி வந்து
ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து என்னை வந்து இது எந்த மாதிரியான நோக்கத்தில் போகுதுன்னா, இது வெறும் ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை தாண்டி இன்றைக்கி உலகம் சஃபர் ஆகக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி ஈரான் கொண்டு போயிட்டாங்க. ஓகே. இப்போ நேற்று நான் சொன்ன மாதிரி எல்லா எண்ணெய் வயல்களும் தாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதனால் என்ன ஆகும், திருப்பி எல்பிஜி பிரச்சனை முழுமையாகிடும். இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோஸ் வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, 1-2 வந்துட்டு இருக்கு. ஹார்மோஸே திறந்திருந்தாலும் எண்ணெய் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் வர்றேன். இப்போ ஹார்மோஸ் வழியாக தினமும் 80 கப்பல்கள் போகும். ஆமாம், 80 கப்பல்கள். இன்றைக்கி எத்தனை போகுது? 1-2. அதுவும் நம்ம இந்திய கப்பல்கள், சீனா கப்பல்கள் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஐரோப்பியாலாம் முடங்கி போயிடுச்சு. இன்றைக்கி ஐரோப்பாவிற்கும் ஏசியாவுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, அந்த அளவுக்கு முடங்கி போய் கிடக்கு. ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய யூனியன் வாங்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நேட்டோவில் ரஷ்யாவை சேர்த்துக்கல, ரஷ்யாவை வந்து ஐரோப்பிய யூனியன் விலைக்கு தான் வச்சுருந்தாங்க. ஓகே. இன்றைக்கி ரஷ்யாவை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட இவ்வளோ மோசமாக பாதிக்கப்படல. ஆமாம், பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டதுனால இன்னொரு உதாரணம், கடலில் மட்டும் இந்த ஹார்மோஸை ஒட்டிய கடல்கள் மட்டும் 40 மில்லியன் பேரல் எண்ணெய் மிதந்துக்கிட்டு இருக்கு. 40 மில்லியனுங்க. இப்போ இந்தியாவோட தேவை ஒரு நாளைக்கு 58 லட்சம். 40 மில்லியன். அப்போ இது கடந்து வரணும்னா இன்னும் ஒரு 30 நாள் ஆகும். ஓகே. இந்த போர் ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் ஆகணும். இப்போ இன்றைக்கி பாருங்களேன், ட்ரம்ப் வந்து இதுக்காக தான் காரணம் தான் என்ன சொல்லியிருக்காரு, 2 விஷயத்துக்காக ட்ரம்ப் இறங்கி வர்றார். ஒன்று வந்து இப்போ நீங்கள் வந்து கத்தாரில் தாக்கிட்டாங்க, அது வந்து அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்களை பெரிய அளவில் பாதிக்குது. அமெரிக்காவில் எண்ணெய் பெட்ரோல் விலை கூடிடுச்சு. ஒரு கேலன் வந்து $2.4 இருந்தது, இப்போ வந்து 3.4 3.5 போயிட்டு தான் சொல்கிறாங்க. இது ஒரு சிக்கல். ரெண்டாவது, இந்த 40 மில்லியன் பேரல் மிதந்துகிட்டு இருக்கு. ஈரான் இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கிறத அமெரிக்கா உணர்ந்துருச்சு. என்னென்னா, எண்ணெய் வளத்தை ஏற்றிடுவோம், விலையை ஏற்றிடுவோம், உனக்கு விலை கம்மியாக கிடைக்கிறதுனால தானே நீ எல்லாம் ஆடுறீங்க, நாங்கள் வந்து இந்த போரில் செலவழித்த பணத்தை எங்கே விட்டோமோ அங்கே எடுக்கணும். ஓகே. ஹார்மோஸ் வழியாக போகிற கப்பல்களுக்கு இனிமேல் நாங்கள் வந்து சுங்கச்சாவடி விதிக்க போகிறோம். டோல்கேட்டு அதை நீங்கள் கொடுக்கணும். ஒரு கப்பலுக்கு 17 கோடி ரூபாய் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 2 பில்லியன். ஒரு கப்பலுக்கு 17 கோடி இந்திய மதிப்புனா அந்த எண்ணெய் இப்போ 40 டன் வரும் கிட்டத்தட்ட. அப்போ வந்து 17 கோடி எதில் சேர்ப்பானுங்க? அதில் தான் சேர்ப்பாங்க, மக்களுக்கு மூலதனத்தில் சேர்ப்பாங்க. அது மாதிரி இனிமேல் நாங்கள் எடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 80 கப்பல் போகுது. 80 × 17 கோடி என்னங்கிறத பார்த்துக்குங்க. தின வருமானம் சுங்கச்சாவடியில் மட்டும் இது கொண்டு வராங்க. இரண்டாவது, $79 பேரல் எண்ணெய் விற்றது இன்றைக்கி $120 வந்துருச்சு. 119.18. ஓகே. அது $200 வர்ற வரைக்கும் விட மாட்டேன்றாங்க ஈரான். $200 ஆச்சுன்னா என்ன ஆகும்? உதாரணமாக சொல்ல போனால் நம்ம 100-102 ரூபாய்க்கு விட்டுற பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு போயிடும். 1 லிட்டர் பெட்ரோல் 300 ரூபாய்க்கு போச்சுன்னா விலைவாசி எங்கே போய் நிற்கும்? இல்லை, பெட்ரோல் ஏறுனுச்சுன்னா அது எல்லா பொருட்களின் மீது வந்து விலையேற்றம் நடந்துடும். காய்கறியிலிருந்து, பால்ல இருந்து, எல்லாமே பால் ப்ராடக்ட்லேருந்து அத்தியாவசிய தேவைகள் எங்கேயோ போகும். அப்போ சராசரியாக ஒருத்தன் அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்கவன் அது எப்படி மீட் அவுட் பண்ணுவான்? மாதம் ஒரு 20,000 செலவழிச்சிருந்து ஒரு மாதம் 60,000 தேவைப்படுதுன்னு வைங்க. அப்போ வந்து என்ன நிலைமைக்கு போகும்? அப்போ எல்லோருக்கும் கடன் வாங்கக்கூடிய இடத்துக்கு நகருவான். அப்போ இது எங்கே போய் நிற்கும்? கிட்டத்தட்ட எல்லாம் விலைவாசியும் ஏறிடும். ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து எரிசக்தி யுத்தம் என்பது இன்றைக்கி வெறுமனே ஈரான் அமெரிக்கா யுத்தமாக இல்லாமல் இன்றைக்கி உலகம் ஸ்தம்பிக்க போகிற அளவுக்கு இன்றைக்கி போகுது. அதை விட முக்கியமாக இன்னொன்று, நேற்று நம்ம அலி லாரிஜானி கொல்லப்பட்டாருன்னு நம்ம பேசணும். ஆமாம். அவர் இடத்துக்குள்ள யார் நிரப்ப போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும்ல. ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க, அவர் பேர் சையது ஜலீலி. இஸ் a வெரி டேஞ்சரஸ் பர்சன். எப்படின்னா, உலகில் சக்தி மிக்க நபர்கள் 500 நபர்கள் ஒருவர். ஓகே. எப்படி சக்தி மிக்க நபர்னா, ஒரு பவர்ஃபுல் பர்சன். கிட்டத்தட்ட ஈரானில் அவங்க சுப்ரீம் லீடருக்கு அடுத்து இருக்காங்கல்ல 4 பேர், அதை விட பவர்ஃபுல்லான இருக்கக்கூடியவர். இவர் வந்து வெளியே உலகத்துக்கு பெருசாக வரமாட்டார், தெரிய மாட்டார். இவர் வந்து யாருன்னா அடிப்படையில் ஒரு இராணுவ வீரர். ஓகே. இப்போது ஈரான் ஈராக் யுத்தம் நடந்துச்சுல 1980 88, அந்த 8 வருஷ யுத்தத்தை முன்னின்று நடத்தியவர் இந்த சையத் ஜலீலி. ஓகே. அந்த யுத்தத்தில் ஒரு கால் இழந்துட்டார். ஒரு கால் இல்லாமல் தான் இருக்கார். ஓகே. ஒரு செயற்கை காலோடு இருக்கார். அந்த நாட்டில் அவரை வாழும் தியாகின்னு ஒரு பட்டமே கொடுத்து வச்சுருக்கான். அவர் வந்து ஒரு கடும்போக்குவாதின்னு சொல்கிறாங்க. கடும்போக்குவாதினா இஸ்ரேலியர்களை, அமெரிக்கர்களை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு நபர்னா அவர். ஓகே.
கன்சர்வேட்டிவான அதாவது அமெரிக்க அரசாங்கம் ஈரானில் இருக்கின்ற முக்கியமான 2 பேருக்கு வந்து தலைக்கு விலை பேசி வச்சிருக்காங்க. அது ஆயதுல்லா அலி கமேனி கூட கிடையாது, இப்போ இருக்கின்ற முஜ்தபா அலி கமேனி கூட இல்லை, 2 பேருக்கு விலை வச்சிருக்காங்க. விலை. அதாவது எப்படின்னா, அவரை நீங்கள் உயிரோடு பிடித்தாலோ அவரை கொலை செய்து யாராவது செஞ்சாங்கன்னா அவருக்கு வந்து நாங்கள் $500 மில்லியன் அப்படின்னு கடந்த காலங்களில் ஒருத்தர் இந்த சையது ஜலீலி, ஓகே, அவர் தான் இன்னைக்கு வந்து அலி லாரிஜான் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சுப்ரீம் கவுன்சிலோட செக்ரட்டரி, ஒரு இராணுவத்தை நடத்துவது, டிசிஷன் மேக்கிங்கு, சுப்ரீம் லீடருக்கு அட்வைசரு, ஒரு போரை நடத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ண இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேக் ஸ்டேஜ்ல இருந்தவரை ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அங்க இந்த போரை நிப்பாட்டுற மைண்ட் செட்டுக்கு ஈரான் இல்லைங்கிறத காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம பத்தி பேசியிருக்கோம், வாஹிதின்னு ஒருத்தர். எஸ், அவரை வந்து ஐஆர்ஜிசியுடைய தலைவராக்கியிருக்காங்க. அவருமே வந்து சீனுக்கே இல்லாமல் இருந்தார். இந்த 2 பேரும் அமெரிக்கா எதிர்ப்பில் கடும்போக்குவாதிகள். ஓகே, இஸ்ரேல் மேலே அப்படி இஸ்ரேல்னாவே அப்படி கடுமையாக இருப்பாங்க. ஓகே. இப்போ இவங்களை கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு செய்தியை ஈரான் உலகத்துக்கு சொல்கிறாங்க. இந்த சயீத் ஜலீலியும் இந்த வாஹிதியும் முக்கிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ். யாருக்கு அட்வைஸு? மஜ்தபா அலி கமேனிக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க. இவங்க சொல்கிறத மஜ்தபா கேட்க போகிறாங்க, கேட்டாகணும். இப்போ இவங்க என்ன நடத்துவாங்க? போரை நிறுத்துவாங்களா? அமெரிக்கா மேலே வந்து என்ன மாதிரி? ஏன்னா இன்னைக்கு இந்த சயீத் ஜலீலி கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர். ஓகே, இப்போ இருக்கின்ற மசூத் பெஸ்கியானிடம் தோற்று போனார். ஆனாலும் அவருக்கு நிகரான பார்க்கக்கூடியவர். இப்போ மசூத் பெஸ்கியான், சயீத் ஜலீலி, வாஹிதி இவர்கள் எல்லோருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான மைண்ட் செட் உடையவர்கள், கடும் போக்குவாதிகள். ஆமாம். அப்பாஸ் ஏராக்கி இருக்கார், வெளியுறவு அமைச்சர். அவருமே கொஞ்சம் வந்து டிப்ளமேட் இருந்தாலும் அவர் எவ்வளோ தூரத்துக்கு இதை சமாளிப்பார் எல்லாம் இருக்குது. அப்போ எந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்கன்னா, எந்த எல்லைக்கு வேணாலும் ஈரான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, ஒன்று. அதுக்கு அவங்க கை வச்சிருக்க இடம் தான் எரிசக்தி. ஏன்னா இன்றைக்கி எரிசக்தி இல்லாமல் உலகம் இல்லை. இன்றைக்கி வந்து பெட்ரோலியம் அல்லது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இல்லாமல் உலகத்தில் இல்லை. மருந்து பொருள்களாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் ஓகே, நீங்கள் வந்து எதோ எடுத்தாலுமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் போய் தான் நிற்கும். ஓகே, அது இல்லாமல் இல்லை. அப்போ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து நீங்கள் கை வச்சதன் மூலமாக உலகத்தை இன்றைக்கி அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. விலைவாசியிலிருந்து ஒரு ஒரு சுப்ரீம் பவரு அல்லது வந்து ஒரு இப்போ வந்து நட்பு, டிப்ளமசி, அந்நிய கொள்கை. இப்போ பாருங்களேன், அதாவது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது தோழர். இந்த கம்யூனிஸ்டுகளை வந்து கிண்டலாக சொல்லுவாங்க. அதாவது மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் வந்து தோழர்கள் வந்து குடைப்பிடிப்பாங்கன்னு கம்யூனிஸ்டுகளை நோக்கி கிண்டலாக வந்து சொல்லுவாங்க. அந்த பழமொழி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ நடக்கிற போர் நம்ம தமிழ்நாட்டில் எதிரொலிக்குது, உங்க தலையிலையும் என் தலையில தான் அது விடிய போகுதுன்னு நினைக்கும் போது எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. எல்பிஜிக்கு நம்ம வந்து பயப்படுறோம்ல. இன்னைக்கு எல்பிஜி புக் பண்ண முடியுது, வரல. இன்னைக்கு வந்து தற்காலிகமாக நம்ம வந்து நம்ம கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறோம். பெட்ரோல் பல்கில் கூட்டம் இல்லை, அது எத்தனை நாளைக்கும் தெரியல. இந்த பிரச்சனை போக போக பயமாக இருக்குது. எல்பிஜி கேஸை புக் பண்ண முடியுது, ஆனால் வரல. அது எப்போ வரும்னு தெரியாது. இப்போ இது எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டியான சிச்சுவேஷனை கொடுக்குது நமக்கு. இன்னொரு கொரோனா காலத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோமோங்கிற பயம் இருக்கு. கொரோனா காலத்தில் கூட எல்பிஜி பிரச்சனை இல்லை. எஸ். கொரோனா காலத்தில் கூட பெட்ரோல் பிரச்சனை இல்லை. கொரோனா காலத்தில் வெளியே தான் வர முடியல. ஆமாம். அது எல்லாமே நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. கன்சியூம் பண்ணுறதுக்கு இனி கஷ்டம். பொருள் இல்லை, பணம் இருக்காது. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனு இப்போ இதுக்கு நகர்த்திட்டாங்க. இப்போ இந்த ட்ரம்பும் நெதன்யாவும் எதை நோக்கி நகர்த்துறாங்க? இன்னைக்கு உலகத்தை தத்தளிக்க வச்சுட்டாங்களே. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. குறிப்பாக இந்த ஈரான் தாக்குதலை அமெரிக்கா நடத்துவதற்கு காரணமே இஸ்ரேல் தான். அந்த அளவுக்கு ராஜதந்திரமா இந்த இஷ்யூல வந்து இஸ்ரேல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. டெக்ரானில் அதே போல் சவுத் பாஸ்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கேந்திரங்கள் மீது இஸ்ரேல் தான் தாக்குதல் பண்ணாங்க. அதற்கு பதிலடி தாக்குதலாக தான் கத்தார், யுஏஇ, சவுதி போன்ற இருக்கக்கூடிய எண்ணெய் கேந்திரங்களை வந்து ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானை தனிமைப்படுத்திடணும், குறிப்பாக இந்த அரபு நாடுகளை ஈரானை நோக்கி திருப்பணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய எண்ணெய் கேந்திரங்களை அடிச்சிருக்காங்களா? அதாவது இந்த போருடைய நோக்கமே வந்து ஈரானை தனிமைப்படுத்தணும் தான். அது நடக்கலை. ஈரானும் இஸ்ரேலும் ஈரானை அடிக்கும்போது என்ன நினச்சாங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலை மட்டும்தான் அடிக்கும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அவர்கள் இப்படி அரபு நாடுகளெல்லாம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் ஓஏசியில் இருக்குது, அங்கே அடிக்க மாட்டாங்க. நம்ம எளிதாக அங்கேருந்து அடிச்சிடலாம், திருப்பி அடிக்க மாட்டாங்க. திருப்பி வேணால் இஸ்ரேலில் தான் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க.
ஆனால் இவர்கள் நினைத்ததுக்கு மாற்றமாக ஈரான் வந்து இந்த வளைகுடா நாடுகளை தாக்கியது. ஓகே. இரண்டாவது, இந்த எண்ணெய் கிணறுகளை தாக்குகின்ற விளைவுலாம் வரும்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. இப்போ இந்த அல்பார்ஸில் இஸ்ரேல் தாக்குவாங்க, இப்போ வந்து அதே மாதிரி கத்தாரில் வந்து ஈரான் தாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இது வந்து இன்னைக்கு இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டது. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க போர் வந்து நிலப்பரப்பில் நடக்கலை, கடல் பரப்பில் நடக்குது. கடல் பரப்பில் தான் இந்த எண்ணெய் வளங்கள்லாம் இருக்குது. அப்போ இன்றைக்கி அதை நோக்கி பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இது உலகத்தை பாதிக்கணும்னு ஈரான் நினைக்குது. இது நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன், நான் கன்சியூம் பண்ணலை, நான் விற்க தான் செய்கிறேன். அப்போ கன்சியூம் பண்ணுறவன் பாதிப்பானா பாதிக்க மாட்டானா? காசு கொடுத்தாலும் உங்களுக்கு தேவை இருக்குல்ல, பொருள் கிடைக்கணும்ல. அப்போ இந்த தேவையை நிறுத்திட்டா நீங்கள் கோபப்படுவீங்க, யாரா இதுக்கு காரணம்னு. இப்போ கோபம் அமெரிக்கா பக்கம் திரும்புது. இன்றைக்கி நேட்டோ, ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா மேலே கோவப்பட்டிருக்காங்க. அதே போல் ஒருத்தவர் அமெரிக்காவிலே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு, ரொம்ப முக்கியமான நபர். அது வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது, தீவிரவாத தடுப்பு மையம், அதனுடைய தலைவராக இருந்தவர். அவர் வந்து பதவியை ராஜினாமா மட்டும் பண்ணலை, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ட்ரம்ப்புக்கு எதிராக. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இது தேவையில்லாதது, இது வந்து இந்த போர் வந்து இஸ்ரேலுக்காக நடத்துறது, நமக்காக நடத்தலை. ஆமாம், இதில் அமெரிக்காவுக்காக நடத்துனாங்களா? இஸ்ரேலுக்காக தான். இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் பஞ்சாயம் நடந்ததா? இஸ்ரேலுக்காக போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி கிட்டத்தட்ட $1,10,000 கோடி. ஓகே, இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு செலவு $1,10,000 கோடி. அது நினச்சி பாருங்கள், அது இது எவ்வளோ நம்ம ரூபாயில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 93 பெருக்கிங்க, எங்கேயோ போயிடும். அப்போ கிட்டத்தட்ட 95 லட்சம் கோடி ஏதோ டாலர், நமக்கே கணக்கு பண்ண தெரியல. அதுவும் இல்லாமல் ஈரானை தாக்குதல் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு $200 பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து எம்பி இதுகிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க பார்லிமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னா, இருக்கிற ஸ்டாக் இருக்கின்ற எண்ணெயை வெளியே விடுறாங்க. ஆமாம், அந்த எல்பிஜியை இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். கடந்த 30-40 வருஷமாக இது வரைக்கும் ரிலீஸே பண்ணலை, அது ஒரு கட்டாயம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஃபண்டு கொடுக்க இன்றைக்கி வந்து அங்கே இருக்கின்ற பார்லிமெண்ட் காங்கிரஸ் கோவப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி செனட்டர்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. அமெரிக்க மக்கள் வந்து ரொம்ப கடும் கோபமாக இன்றைக்கி வந்து ட்ரம்ப் மேலே இருக்காங்க. இது ஒரு பக்கம். அதன் காரணமாக தான் 30 வருடங்களாக செய்யாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் செஞ்சுருக்காரு. ஈரான் மேலே இருக்கின்ற பொருளாதார தடையை நாங்கள் 30 நாள் நீக்கிறோம், இருக்கிற ஆயிலை விற்றுருவோம். இப்போ 40 கோடி கிடக்கல, பில்லியன் அந்த பேரல் கிடக்குன்றாங்கல்ல, இதெல்லாம் ஸ்டோரேஜெல்லாம் விற்போம், நம்ம சண்டையில் உலகம் பாதிக்க வேண்டாம், நாங்கள் ஈரானுக்கும் வாய்ப்பு தர்றோம். இது வந்து ஈரான் மேலே உள்ள கரிசனத்தில் இல்லை. உலகம் வந்து கேள்வி கேட்க வேண்டாம். ஐரோப்பிய யூனியன் கடுமையாக கோவப்படுறாங்க. இன்னைக்கு மேற்காசியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, தொடர்பே இல்லை. இப்போ அவர்களுக்கு பெரும் வாரியான எண்ணெய் அங்கே தான் வரணும். ஏற்கனவே இவங்களை நம்பித்தான் ரஷ்யாவை ஐரோப்பிய யூனியன் பகைச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு செம கொண்டாட்டம். இன்றைக்கி ரஷ்யாவிட தான் எல்லோரும் வாங்குறாங்க. ரஷ்யா விலை ஏற்றிட்டாங்க, நமக்கு தான் இந்தியாவுக்கு விலை ஏற்றிட்டாங்க. ஏன்னா நீ ஏன் நான் என்கிட்ட தானே ஒழுங்காக வாங்கிட்டு இருந்தேன், அமெரிக்கா பேச்சை கேட்டு போனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே விலை ஏற்றி வச்சுருக்கான். ஆமாம், சரி, நமக்கு டே மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் குடுறா அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்குறோம். ஆனால் சலுகை விலையில் முன்னாடி கொடுத்துக்கிட்டு தாங்க, இப்போ சலுகை விலை இல்லை, ஆனால் உனக்கு தரேன், ஆனால் சலுகை விலை கிடையாது. அதே மாதிரி தான் ஈரானும், நான் உங்களை வந்து பகைச்சிக்கல, நீ ஹார்முஸ் வழியாக போ அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இனி ஹார்முஸ் வழியாக போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சுங்கச்சாவடி, ஒரு கப்பலுக்கு 17 கோடி இப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு போனதுக்கு காரணம் யார்? திருப்பி ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப்புங்கிற ஒரு நபர் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான இடத்துக்கு நகர்த்தியிருக்கார் உலகத்தை, அது பாருங்கள். ஒரு நபர் தான், அவர் செஞ்ச இந்த வேலை இன்றைக்கி உலகம் தாறுமாறாக கிடக்கு. இப்போ யாருக்கு ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியலை. ஐரோப்பிய யூனியன் கடும் கோபத்தோடு இன்றைக்கி இதை பார்க்குறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு அவசர கூட்டம் நடக்குது. நம்ம அமெரிக்காவை இனிமேல் முழுமையாக ஒதுக்கி வச்சிடணும், சவுதியில் இனி வந்து நம்ம நேரடியாக தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. இந்த அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அரபு நாடுகள் இன்றைக்கி பேசுகிறாங்க, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கு ஒரு முடிவு என்ன? இது இப்படி போனால் அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் படுவீழ்ச்சிக்கு போகும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி வீழ்ச்சிக்கு போகும். இன்றைக்கி உலக மக்களே இன்றைக்கி வந்து இவ்வளோ வளர்ச்சி என்பது ஒரு 10 வருஷத்துக்கு பின்னங்கி வளர்ச்சிக்கு போகணும், இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க.
அப்போ அமெரிக்காவுடைய உறவை கட் பண்ணிடலாமாங்கிற இடத்துக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓகே, குறிப்பாக நெதன்யாகு பற்றி ஒரு கேள்வி. நெதன்யாகு உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபோட்டோலாம் வந்து இஸ்ரேல் வந்து வெளியிடுறாங்க, அது உண்மைத்தன்மை இல்லைன்னு வந்து பல்வேறு நபர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே நெதன்யாகு உயிரோடு இருக்காரா இல்லையா? அதாவது அவர் மார்ச் 8 அன்னைக்கு கொல்லப்பட்டாருங்கிற செய்தி தான் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆமாம். அப்போ நம்ம 2-3 வீடியோஸ் பார்த்தோம், 5 விரல், அப்புறம் காஃபி சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். அதை தாண்டி நேற்று ஒரு வீடியோ அவர் வந்து அவரே வந்து கொடுக்குறாரு, நான் உயிரோடு தான் இருக்கேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் அலைவ், யூ கேன் see it அப்படின்றாரு. ஐ ஆம் அலைவ், நான் உயிரோடு தான் இருக்கேன், என்னை பாருங்கள் அப்படின்னு. இப்படி உயிரோடு இருக்க ஒரு வீடியோ கொடுக்கணுமா? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா வந்துடும். நீங்கள் கூட போர்க்கால சமயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்க பயப்படுறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் அவர் இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு நேற்று வந்த செய்தி முக்கியமானது. ஏதன் லெவின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர். இந்த ஏதன் லெவின்ஸ் யாருன்னா அமெரிக்காவில் பிரபலமான ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் அவர் லைவ் கவரேஜ் பண்ணவர். இதே வந்து இஸ்ரேல் ஹமாஸுக்கான சண்டையை நேரடியாக உள்ளே போய் காசாவுக்குலாம் போய் ரொம்ப உயிரை பணைய வச்சு விஷயங்களை வெளியே கொண்டு வந்தவர் தான் இந்த வார் கரஸ்பாண்டன்ட். ஆமாம், ஏதன் லெவின்ஸ். அவர் ஒரு நேற்று விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த நெதன்யாவுடைய மகன் யாயிர் நெதன்யாவு, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுடைய மகன் யாயிர் நெதன்யாகு, அவர் வந்து எப்பொழுதுமே சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஓகே, இந்த போர் செய்தி, மற்ற செய்தி, ஒரு நாளைக்கு 10-15 பதிவுகளை போட்டு கொண்டிருக்க ஒரு நபர். அவர் மார்ச் 8லேருந்து பதிவு போடலை, நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் இப்போ பதிவுகளை போடுறாரு. ஓகே, தொடர்ச்சியாக 7 நாட்கள் இவர் ஏன் பதிவு போடலை அப்படிங்கிற கேள்வியை இந்த ஏதன் லெவின்ஸ் எழுப்பியிருக்கார். அவருடைய இதை எடுத்து போட்டிருக்கார். அது என்ன காரணம் சொல்கிறாருன்னா, யூத மத வழக்கப்படி ஒருவர் இறந்து விட்டால் 7 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பார்கள். அவர்கள் வந்து எந்த வெளி உலகத்துக்கும் வரமாட்டாங்க, வெளி உலகத்தோடு தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அதனால்தான் மார்ச் 8லேருந்து மார்ச் 15 வரை நெதன்யாவுடைய குடும்பத்தினர் யாருமே வெளி உலகத்தோடு எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். இது மத வழக்கம் அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கார். இப்போ இவர் கொல்லப்பட்டதுனால தான் இவர் யாயிர் நெதன்யாகு இப்படி இருக்கார். நீங்கள் கூட கேட்கலாம், அது அவர் இஷ்டம் தானே. ஆனால் இதுக்கு இன்ன வரைக்கும் யாயிர் நெதன்யாகு பதில் கொடுக்கல. ஓகே, நாங்கள் அதுக்காக இல்லை அப்படின்னு பதில் கொடுக்கல. இதை போட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கணும், அவர் இல்லை. ஓகே, அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கேயும் கவுன்சில் இருக்குது. இப்போ ஈரானில் இருக்கிற மாதிரியே நெதன்யாகு மட்டும் இல்லாமல் அந்த ராஃபிக்களுடைய கவுன்சில் இருக்கிறது, மத குழுக்கள் இருக்காங்க. அந்த குழு தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெதன்யாகுவோடு இருந்த மற்ற 2 பேரும் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறதே இல்லை. ஆமாம், இஸ்ரேல் காட்ஸ் எங்கே போனார்னு தெரியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர், அவர் இப்போ கொடுக்கறது இல்லை. அப்போ மற்ற புதிய ஆட்கள் தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த வந்து ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது யார் உயிரோடு இருக்காங்க, யார் கொல்லப்பட்டாங்கிற விஷயம்லாம் இன்ன வரைக்கும் வெளியே உண்மைத்தன்மை தெரியல. காரணம், இஸ்ரேல் அரசாங்கம் அந்த அளவுக்கு அதை ரகசியமாக தான் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும், இந்த யுத்தம் எரிசக்தி யுத்தமாக மாறிவிட்டது. வெறுமனை வந்து ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமெரிக்காவுடைய அதிவேக விமானத்தை தாக்கியது, KC-135 தாக்குனது, அதெல்லாம் யுத்தங்களில் நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் எரிசக்தி யுத்தம் என்பது புதுசு. இப்போ நீங்கள் கடந்த 12 நாட்கள் யுத்தத்தில் அது மாதிரி நடக்கலை. ஈரான் ஈராக் யுத்தத்தில் நடக்கலை. வளைகுடா நாடுகள் யுத்தத்தில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுத்தம் நடத்தும் போது கூட எரிசக்தி யுத்தமாக மாறலை. இப்போ இன்றைக்கி அந்த யுத்தம் எரிசக்தி யுத்தமாக மாறி இருப்பது என்பது உலகத்துக்கு அபாயகரமானது, உலக மக்களுக்கு அபாயகரமானது. உலகத்தில் இருக்கின்ற எங்கோ மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாமானியனை கூட அதை அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த யுத்தம் முடிவடைய வேண்டும் என்று நாமும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இப்போ வந்து ஈரான்லையும் இஸ்ரேலையும் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஈரான் நடக்கக்கூடிய போர் என்பது உலகம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிகளுங்க சார்.